அன்பர்களே, இன்று ஏகாதசி. வத்தலக்குண்டு கோட்டைப்பட்டி ஸ்ரீ சென்றாய பெருமாள் திருக்கோவிலுக்கு செல்வோமா? வத்தலக்குண்டு தேனி சாலையில் 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கோட்டைப்பட்டியில் இக்கோவில் உள்ளது. முற்காலத்தில் இந்த பகுதி அடர்ந்த வனமாக இருந்தது. சென்னமநாயக்கர் என்னும் பெருமாள் பக்தர் ஒருவர் ஆடு மாடுகள் மேய்த்து வந்தார். ஒரு நாள் அவரது பசுமாடு ஒன்று காணாமல் போனது. அதனை தேடி மலை உச்சியை அடைந்தார். அங்கு கன்று ஈனாத பசு ஒன்று பால் சொரிய சிறுவன் வடிவில் பெருமாளை அந்த பாலை அருந்தி கொண்டிருப்பதை பார்த்தார். வியப்புற்ற சென்னமநாயக்கர் வணங்கி நின்றார். இறைவன் உண்மை உருவில் காட்சி தந்து தான் இம்மலையில் வாசம் செய்ய போவதாகவும் தன்னை பரிமாளிக்கும் சென்னமநாயக்கரையும் அவரது சந்ததியரையும் வாழ வைப்பதாக கூறினார். மேலும் வாரிசு இல்லாத உனக்கு வாரிசு உண்டாகும் என்றும் உனது வாக்குகள் யாவும் பலிக்கும் என்று கூறினார் பெருமாள். நாட்கள் சென்றன. பெருமாள் வாக்கின்படி சென்னமநாயக்கருக்கு ஆண் வாரிசு பிறந்தது. இந்த குழந்தைக்கு கோவிந்தன் என பெயர் வைத்தனர். இந்த கோவிந்த நாயக்கரே இத்திருக்கோவில் எழுப்பினார். சென்னமநாயக்கருக்கு காட்சி கொடுத்த பெருமாள் என்பதனால் சென்றாய பெருமாள் என திருநாமம் இட்டனர். இங்கு பெருமாள் சிறுவன் என்னும் நிலையில் உள்ளதனால் தாயார் சன்னதி இல்லை. இருப்பினும் பெருமாள் மார்பில் திருமகள் முகம் மட்டும் உள்ளது. பெருமாள் முறுக்கு மீசை தாடியோடு காட்சி தருகிறார். இங்கு தலமரம் உசிலை. பசுவின் மடியில் சிறுவன் பால் அருந்திய இடம் மண்டபமாக கட்டப்பட்டுள்ளது. இங்கு அமர்ந்து பக்தர்கள் தங்கள் கோரிக்கைகளை கூறி பெருமாளிடம் வேண்டுகின்றனர். திருமணப்பேறு, மகப்பேறு, விவசாயம் சிறந்திட, செழிப்பான வாழ்வு வேண்டி மக்கள் இங்கு பெருமாளை வேண்டிக் கொள்கின்றனர். சனிக்கிழமை தோறும் திவ்யநாம பஜனை நடைபெறுகிறது. அன்னதானமும் நடைபெறுகிறது. புரட்டாசி மாதத்தில் 500 படிகளை கொண்ட பெருமாளுக்கு படிபூஜை நடத்தப்படுகிறது. வைகுண்ட ஏகாதசி, ஓணம் பண்டிகை, கிருஷ்ண ஜெயந்தி போன்ற விழாக்கள் நடைபெறுகின்றன. பங்குனி மாத முதல் வெள்ளிக்கிழமை சென்னமநாயக்கர் காட்சி தந்த நாள் என்பதனால் 2 வருடங்களுக்கு ஒரு முறை நடைபெறும் விழா மிகவும் பிரசித்தி பெற்றது. பங்குனி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை கொடியேற்றி 3 நாள் நடைபெறும். மூலவரே உலா வருவது இங்கு தனி சிறப்பு. பூச்சப்பரம், தேரோட்டம் முதலியவை இங்கு நடைபெறும். விழா முடிந்ததும் பெருமாள் மலைக்கு கொண்டு செல்லப்படுகிறார். முன்னதாக 15 பெண்கள் வெள்ளை சேலை அணிந்து பெருமாளுக்கு மஞ்சள் நீராட்டுவது தனி சிறப்பு. இங்கு பெருமாளை வழிபடும் மக்கள் ஆயிரக்கணக்கில் கூடி விழாவில் பங்கேற்பது குறிப்பிடத்தக்கது. வேண்டிய வரமருளும் வத்தலக்குண்டு ஸ்ரீ சென்றாய பெருமாளை வணங்கி நற்பேறு பெறுவோமாக. ஓம் நமோ நாராயணாய.